எந்த தீய சக்தியை எதிர்த்து போராடுகிறோம் என்று சொன்னார்களோ அந்த தீய சக்தியின் ஒரு பங்காக இருந்தவர்களோடு சேர்ந்து இன்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் புறவாசல் வழியாக அவர்கள் இன்று அமைச்சராகி இருக்கிறார்கள். காங்கிரஸ் பல மாநிலங்களில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி, ஊழல் அதிகமாக செய்த கட்சி, மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுக்காத கட்சி. அதனால் மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொன்ன டிவிக்கே அது காங்கிரஸையும் வைத்துக்கொண்டு எப்படி செய்கிறார்கள் என்பதை தான் நாம் இனிமேல் உற்று நோக்கணும். அவர்களின் அழுத்தத்திற்கு எந்த வகையிலும் புதிய ஆட்சி இடம் கொடுத்து விடக்கூடாது. குறிப்பாக இப்போவே பிஎம் ஸ்ரீ, புதிய கல்விக் கொள்கை, இவையெல்லாம் மக்களுக்கு நல்லது. போன ஆட்சி இதையெல்லாம் வேண்டா வெறுப்பாக அணுகியதால், ஒரு மோதல் போக்கை கடைபிடித்ததுனால தான் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். பக்கத்தில் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா பிஎம் ஸ்ரீ திட்டம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது, புதிய கல்விக் கொள்கை. ஆக மக்கள் எப்போவுமே ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கைக்கு தான் ஆதரவு தருவார்கள். இவர்கள் மறுபடியும் இவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு நல்ல ஆட்சி செய்யாமல் அரசியல் செய்தார்கள் என்றால் மக்கள் மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் என்பதை எச்சரிக்கையோடு நீங்கள் அணுகணும். இன்னைக்கு பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடல் தான் முதல்ல பாடியிருக்காங்க. அவங்க கூட இப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட் எல்லாமே அதை விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த விமர்சனம் தேவையில்லாதது. வந்தே மாதர பாடல் நம் நாட்டு உணர்வை தட்டி எழுப்பிய பாடல், நமது சுதந்திர கனலை தட்டி எழுப்பிய பாடல். இந்த பாடலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். உணர்வு பூர்வமாக இளைஞர்கள் அனைவரும் இந்த பாடலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி இருக்கிறது. இன்னைக்கு என்கிட்ட கூட கேட்டாங்க, இப்போ தாவேக அமைச்சர் ஒருவர் இனிமேல் நாங்கள் அதை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தாவேக அமைச்சர் அப்படி பொத்தாம்பொதுவாக கருத்து சொல்ல முடியாது. மத்திய உள்துறை அமைச்சரில் இருந்து ஒரு வழிமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு சொந்த வழிமுறை அல்ல, அது நாட்டுக்கான வழிமுறை. அதை பின்பற்றி ஆக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது தான் நீங்கள் சனாதனை பற்றியும் நீங்கள் அரசியல் செய்தீங்க, வந்தே மாதரத்தை பற்றியும் அரசியல் செய்தீங்க. இனிமேலும் அத்தகைய அரசியலை எடுத்துக்கொள் செல்லாமல் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமான அரசியலை முன்னெடுக்காமல் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க செல்ல வேண்டும். இதில் தாவேக்கா இதில் பலியாகக்கூடாது. திமுக இப்படி சொல்கிறதுல இன்னும் சொல்ல போனால் இந்த கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் இவர்கள் எல்லாம் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை, தனித்தன்மையோடு நீங்கள் ஆட்சி அமைப்பதை அவர்கள் எந்த விதத்திலும் அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பது எனது கருத்து. பிரதமருடைய வெளிநாட்டு பயணத்தை ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய நாட்டுடைய பொருளாதார சூழல்ல பிரதமர் வெளிநாட்டுக்கு சென்றதே, அரபு நாடுகளுக்கு சென்றது நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள நமக்கான பெட்ரோல் ரிசர்வை நமக்காக அதை சேமித்து வைப்பதற்கும் நமக்கு கொடுப்பதற்கும் தான் அவர் சென்றார். நான் கேட்குறேன், நெதர்லாண்ட்ஸ் போனாருங்க. தமிழ்நாட்டில் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்து சென்ற செப்பு தகடுகளை அவர் இன்றைக்கி தமிழக உணர்வோடு ஒன்றி, தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை கொடுக்கலனாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் உணர்வோடு அதை பெற்று வருகிறார். அதனால் அவரோட ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, மக்கள் நலன் இருக்கிறது, தேச நலன் இருக்கிறது. ராகுல் காந்தி வெளிநாட்டு போகிற மாதிரி இல்லை, அவர் போகிற மாதிரி சுற்றுலான்னு நினச்சிருக்கிறாரு. என்றைக்குமே பிரதமர் சுற்றுலா போனது கிடையாது. பிரதமரின் ஒவ்வொரு நாட்டின் பயணமும் நம் இந்திய தேசத்திற்கு பலனுள்ள பயணமாக இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்திருக்கிறார்கள். அது ராகுல் காந்தி புரியாம இருக்கு. மெலோடி சாக்லேட் இத்தாலி பிரதமர் மெலானிக்கு மெலோடி சாக்லேட் கொடுத்ததெல்லாம் அதாவது ஒரு நாட்டில இருந்து போய் இனிப்பான செய்தியையோ இனிப்பையோ கொடுக்கறத எப்படி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? அதை வேற மாதிரி ஏதாவது பொருளா இருந்தா பரவாயில்ல. அதனால இனிப்பான ஒரு பொருள் தானே, அதனால அதை கிரிட்டிசைஸ் பண்றதுல என்ன இல்ல, ஆரோக்கியமான ஒன்றுதான். ஆனா எல்லாரும் எப்படி பணியாற்றுகிறார்கள் என்பதை முதலமைச்சர் விஜய் வழிகாட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாம் புதியவர்கள். ஏற்கனவே நான் கல்வி அமைச்சரை பற்றி சொன்னேன். 19 பிஎம் ஸ்ரீ எங்கள் கொள்கை முடிவெல்லாம் மாற்றப்பட. என்ன கொள்கை முடிவு இது? தாவைக்காவின் கொள்கை முடிவு இல்லை, தமிழக மக்களின் கொள்கை முடிவு. அவங்க என்ன படிக்கணுன்றதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சென்ற ஆட்சி மாதிரி ஒரு கொள்கை போட்டியும் ஒரு எதிர்ப்பையும் காண்பிக்காம ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். புதிய அமைச்சர்களுக்கு அனுபவத்திற்காக அவர்கள் வழிகாட்டுதல் வேண்டும் என்பதும் எனது கருத்து. அதெல்லாம் ஆரோக்கியமானது நாங்கள் பாராட்டுவோம். அதே நேரத்தில் ஆரோக்கியம் இல்லாததை நம்ம இப்போ மருத்துவமனைகளில் போய் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள்
மேற்பார்வை பார்க்கலாம். ஆனால் அவங்க சென்று சில இதில் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னும் போது நமக்கு இடையூறு செய்கிறாங்கன்றப்போ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும். புதிய ஆர்வம் இருக்கும் தானே. அதை அண்ணாமலைக்கு வந்து ஃபேர்லெஸ் மைன் நான் அதில் எந்த போஸ்டர் வச்சிருக்காங்க. மீட்டிங்கோட முக்கிய அஜெண்டா புதிய நிர்வாகிகள் மாற்றம் இருக்குமா பாஜகவில் தமிழக? நாங்கள் வந்து எங்களோட நடவடிக்கைகள் நாங்கள் எல்லாருமே மறுபடியும் எப்படி நாங்கள் உற்சாகமாக பணியாற்ற வேண்டும் என்பதான் வழிகாட்டுதல், வேற ஒன்றும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.